அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நான் எப்படி இந்த இஞ்சியை வளர்த்தெடுத்தேன் என்றதைத்தான் சொல்ல போறேன். அதோட இந்த இஞ்சியை தொடர்ந்து எப்படி நாங்கள் அதை வளர்த்தெடுத்து எடுக்கிறது, எவ்வளவு காலம் செல்லும், என்ன மாதிரி அதை நாங்கள் எந்த இடத்துல வைக்கணும்ன்றதை இந்த காணொளியில பார்க்க போறோம். இங்கே நாங்கள் குளிர்நாட்டில் வாழ்ந்தாலும் இங்கேயும் இஞ்சி உள்ளி வருமோ, இஞ்சி மஞ்சள் வருமோன்னு சொல்லி நிறைய பேருக்கே சந்தேகம் இருக்கு. கட்டாயமாக வரும். நாங்கள் அதை எந்த காலங்களில் நேரத்துக்கு வச்சு எடுக்கணும்ன்றதை தான் முக்கியம். மற்றது எந்தெந்த முறையை நாங்கள் பின்பற்ற வேணும்ன்றது முக்கியம். மற்றது நாங்கள் இது எங்கே வாங்குறோம், எப்படியானதை தெரிவு செய்கிறோம்ன்றதை பார்க்க போறோம். நாங்கள் இது பியோ, அதாவது ஆர்கானிக் இஞ்சி எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகள்லையும் விற்கிது. பெரிய விலையும் இல்லை, 5 யூரோ தான் கிலோ. 5 யூரோ. அப்ப நாங்கள் அந்த இதுக்கு நல்ல நல்ல இஞ்சி கிழங்கா பார்த்து எடுக்கலாம். அப்படி நாங்கள் எடுக்கல கூட இந்த இதுகள்ல அரும்பு வச்சு முளைக்கிற மாதிரி வரும். இப்ப நாங்கள் இப்படி பெரிய துண்டுகளா நாங்கள் கிழங்குகளா எடுத்தோம்னு சொன்னால் சில வேளையில இப்படி முடிச்சு எடுக்கல கூட நாங்கள் இதை இப்படியே நாங்கள் மணலுக்குள்ள வச்சு நாங்கள் அதை முளைக்க விடுறோம். இப்ப நாங்கள் இப்படி ஒரு துண்டுன்னு சொன்னா இதை இப்படியே நடலாம், வெட்ட கொள்ள தேவையில்லை. ஆனா இந்த வெட்டிக்கினோ முடிச்ச பக்கம் காஞ்சிருக்க வேணும், பச்சையா இருக்கக்கூடாது. இது பச்சையா இருந்தா சாம்பலால பூசிய வேணும். அப்பதான் இதுகள்ல பூஞ்சனங்கள் இதுகள் பிடிச்சு கிழங்கு பழுதாகாம இருந்தால்தான், இது காஞ்சிருந்தா தான் கிழங்கு முளைக்கிற வேகம் கெதியா இருக்கும். இப்ப இப்படி ஒரு கிழங்கா இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் சிதைக்காம கொள்ளாம இப்படி ஒரு துண்டை நாங்க வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கல சிதம்பி போகக்கூடாது, இப்படி இருக்க வேணும். இப்படி இந்த வெட்டின கையோடையே நாங்கள் உடனே மண்ணுக்கு வைக்கப்படாது, இது பூஞ்சனம் பிடிச்சு பழுதாகி அழுகும். அப்ப நாங்கள் இந்த பகுதியை என்ன செய்வோம், சாம்பல்ல பூசுவோம். சாம்பல் பூசுறவே சாம்பல் பூசலாம். சாம்பல் கிடைக்க இல்லைன்னு சொல்றவே ஒரு 2-3 நாட்கள் விட்டா இப்படி காஞ்சு வந்துடும். இப்படி காஞ்சு வந்தா போல நாங்கள் இதுக்குள்ள இப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிண்ணமோ அல்லது இப்படி ஒன்று எடுத்து மணல் போட்டோ, மண் போட்டு, கூடுதலா மணல் போட்டு அப்படி வைக்கலாம். மணல் போட்டு தண்ணி விட்டு நாங்க தெளிச்சு கொண்டு வரலாம். அல்லது ஈர துணி போட்டு, துணி நல்ல கொட்டன் துணியாக இருந்தால் அதை அப்படியே 2-3 மடிப்பா மடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல இதை வச்சு தண்ணியை தெளிச்சு கொண்டு வர முளை வரும். அப்படி நாங்கள் இதண்டைகளே ஆக சிறு துண்டுகளாக இதண்ட கூட வெட்டி வைக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இந்த கிழங்கு வெட்டி காட்டுறனே, இப்படியான கிழங்கு நடுறதுக்கும் இப்படி நடுறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்படி நடுற பெரிய கிழங்குகள் வேலைக்கு நல்ல மூச்சா முளைச்சு வரும். இப்ப இதை பாருங்க, பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இதுல நாங்கள் நட்டிருக்கிறது இந்த கிழங்க நாங்க காட்டுறோம். பாத்தீங்கண்டா எவ்வளவு பெரிய கிழங்காக வேர் விட்டு வந்திருக்குது என்று சொல்லி பாக்குறோம். இதுல நீங்க அகலமான இந்த கிழங்கு பாக்குறீங்க. இந்த பெரிய கிழங்குல இந்த கரையில முளை விட்டு இப்படி வந்திருக்குது. அப்பதான் இந்த முளை வளர்றதுக்கு அந்த பெரிய கிழங்கண்டபடியினால இதுல உள்ள சத்துக்களை எடுத்து இங்க கொடுக்கும். முளை இதுகள்ல வராது. இப்படி இந்த அரும்புகள்ல தான் முளை வரும். அப்ப நாங்கள் இந்த அரும்புல முளை வளர்ந்து வளர்ச்சிக்கு அதுக்குள்ள சத்தை இந்த கிழங்குல இருந்துதான் எடுக்கும். அப்ப நாங்க இப்படியும் நட்டோம்னு சொன்னா இந்த கிழங்கு நல்ல வளர்த்திய நல்ல விளைச்சலை தரும், கெதியிலையும் வளரும். மற்றது நாங்கள் இப்படி இதுல முளை வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பெரிய டொப்புக்குள்ள முதல் நாங்க நேரத்துக்கே ஓரளவுக்கு இப்படி வளர்த்து எடுத்துருவோம். இப்ப 4ஆம் மாதம் நாங்கள் அதுக்கிடையில இப்படி வளர்த்து எடுத்தோம்னு சொல்லி சொன்னாதான் நாங்கள் இன்னொரு பெரிய தொட்டிக்குள்ள நடுவோம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்துட்டீங்க இப்ப 4ஆம் மாதம் முற்பகுதியில என்று சொன்னா நீங்க நேரடியா ஒரு கோக்வேட் அமைச்சு அதுக்குள்ள வச்சால் நீங்க 10ஆம் மாதம் கடைசியில நீங்க 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் புடுங்கினால் அது இந்த விளைச்சலை தந்துடும். ஆனா நீங்க லேட்டாக இப்ப உருவாகுது, இப்பதான் முளை வருது என்று சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு இப்படியான முளையல் என்று சொல்லி சொன்னால் இவ கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், இப்படியானதை கொண்டு போய் நாங்கள் சீமேந்து குலைக்கிற ஒரு தொட்டிக்குள்ள நடப்போறோம். ஆனா இதுக்குள்ள இப்ப மண் சட்டிக்குள்ள வச்சிருக்கிறது ஓரளவுக்கு முளியல் அரும்பி வர்றத நீங்க பாப்பீங்க. எப்படி வச்சிருக்கு இதுல நீங்கள் பார்த்தால் இந்த முளியல் அரும்பி வருது. இப்ப ஒரு கிழங்குல இங்க பாருங்க, இப்படி இதுல 2 முளை வருது. அப்படி நான் பரவி வச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு முளை இது மாதிரி வந்தா போல நான் அப்ப காலம் கொஞ்சம் பிந்தும். அப்ப 5ஆம்
மாதம் சில வேளையில இந்த கிழங்கு 5ஆம் மாதம் தான் வைக்கலாம். இது இப்பவே வைக்கலாம். இப்படி நான் இன்னும் 2 உங்களுக்கு இதற்கு முதல் போட்ட வீடியோவில் முளை வந்தோடனே டிரெக்டா இதுக்குள்ள வச்சேன் நான் தனியா அது இதே அளவில் வளர்ந்து 2 நட்டுருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது 3ஆவதா முளைச்சிருக்குது. அப்ப அந்த 3 முளையும் வேலைக்கு வந்துட்டுது. இதுகள் லேட்டா கொஞ்சம் பிந்தி என்ன காரணம்டா இப்படி சின்னங்களா வச்சது கொஞ்சம் பிந்திட்டுது. அப்படி வந்ததுகள் என்ன செய்யணும்டா நாங்கள் ஒரு சீமெந்து குலைக்கிற தொட்டி இங்க எல்லா இடமுமே வாங்கலாம். ஓரளவு நாங்கள் தூக்கி வைக்கக்கூடிய அளவு விண்டருக்கு தூக்கி வைக்க கூடியது தாவரம் இருந்தா தாவரத்துக்கையோ அல்லது உள்ளுக்கையோ தூக்கி வைக்கக்கூடிய அளவா உங்களால தூக்கி வைக்கிற அளவு உள்ள சாடியா எடுத்து அதுக்குள்ள நல்ல கொம்போஸ்ட் போட்டு அதுக்குள்ள நாங்கள் தாழ்ப்பமா ஓரளவுக்கு இதை நட்டம் என்று சொன்னால் இதற்கு காலம் குறைஞ்சது 10 மாதம் எடுக்குமா நல்ல விளைச்சல் தர்றதுக்கு. அப்ப அதுக்குள்ள நாங்க நட்டம் என்று சொன்னால் நாங்கள் நட்டு நல்ல போதுமான பசலையும் நல்ல போதுமான சூரிய வெளிச்சமும் இருந்தால் நீங்க இந்த வருஷத்திலேயே இதுன்ற பலனை பெற்றிடலாம். சில பேருக்கு ஒரு சிலர் எழுதியிருந்தீர்கள் எங்கட வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் கிடையாது பெரிய அளவில், சூரிய வெளிச்சம் குறைவா உள்ள பயிர்கள் என்ன நடலாம்ன்றதை கேட்டிருந்தார். அவர்களுக்கு நான் அடுத்தடுத்த காணொலியிலேயே அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். இப்ப இதுக்கு கூட சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி கூட இருக்கிற நேரம் என்று சொன்னால் அது உரிய காலத்துல இந்த வருஷமே பலன் பெற்றிடலாம். அப்ப நாங்கள் அந்த சாடிகளை நட்டு நல்ல சூரிய வெளிச்சம் படுற நேரமா குறைஞ்சது ஒரு பகல் டைம் 6 மணித்தியாலத்துல இருந்து 8 மணித்தியாலம் சூரிய ஒளி போதுமானது பட்டு இதுக்கு கிடைக்குமா இருந்தால் இது நல்ல விளைச்சலை இந்த வருஷமே நாங்க பெற்றிடலாம். இல்ல போதிய அளவு வெளிச்சம் படை இல்ல, குறைவான சூரிய ஒளி பட்டிருக்குது, வளர்ந்தது பத்தாது அல்லது பசலை பத்தாது, வச்ச இடம் சரியா அமையலை என்று சொன்னா நாங்க இன்னொரு வருஷமும் அடுத்த வருஷம் அந்த தொட்டிய விண்டருக்கு வைக்கலால கொஞ்சம் போட்டு மூடி போட்டு அதை அப்படியே தூக்கி நீங்க உள்ளுக்குள்ளேயோ அல்லது தாவரம் சிவரை அண்டி அப்படியே வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அடுத்த சமர் வரைக்குள்ள அதுல இருந்த அந்த விளைஞ்சதோடைய அதுல இருந்து அப்படியே தூக்கி நீங்கள் வெளியில கொண்டு வந்து கூட வைக்கலாம். ஏண்டா முதல் வருஷம் வைக்கப்பட்டது அடுத்த வருஷம் நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து வெளியில வச்சா மிச்சம் நல்ல விளைச்சல் வளர்ந்து கிழங்கு வச்சு நல்ல விளைச்சலை நீங்க பெறலாம். கண்ணாடி கூடு இருக்கிறவர்கள் கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சா கூடுதலான வெப்பம் கூடுதலான வெளிச்சம் நடுறவ அப்படி இடம் இருக்கிறவே அதுக்குள்ள கூட வச்சு நீங்க எடுக்கலாம். இப்ப நாங்கள் இந்த இஞ்சியை இப்படி கோக்பேட் அமைச்சு இது ஏற்கனவே நான் 2-3 கிழமையா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கொம்போஸ்ட் எல்லாம் கலந்து இதுக்குள்ள இப்படி நடக்கல கரியோடி அண்டி நடக்கூடாது. என்னடா கிழங்கு வச்சு அல்லது அந்த அது முழியல் வந்து பறந்து வரைக்க இது டிஸ்டர்பா இருக்காமல் இவ்வளவு தூரத்துல நாங்கள் நடுக்கொள்ளவா நடுறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குதிரை சாணம் மற்றது எங்கட வீட்டு குப்பை இதுகள் சேர்த்து கொம்போஸ்டா மற்றது வைக்கல் கொஞ்சம் கலந்து எல்லாம் போட்டிருக்கிறேன். எதுக்காக நான் வைக்கலையும் கொஞ்சம் கலக்குறேன்னு சொன்னால் இந்த மண் இறுகி போகாம காத்தோட்டம் உள்ளதாக கொடுக்கறதுக்காக லூஸா இருக்க வேணும். அப்பதான் அந்த கிழங்குகள் வைக்கிறதுக்கும் அதுகளுக்கு சுவாத்தியம் போதியா இருந்தா தான் கிழங்கும் வைக்கும். இப்ப நாங்கள் இந்த பதத்துல இந்த பாத்திரங்கள் நல்ல லூசாயும் இருக்கும், காத்தோட்டம் போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதுலதான் நடப்போறேன். இதுல நாங்கள் இப்ப இதை தூக்கல பெரிய சாடியில வச்சபடியா இந்த வேர்களை பாக்குறீங்க. இந்த இதெல்லாம் வேர் தான். இதுல இதெல்லாம் வேர் வச்சு வந்திருக்குது. அப்ப சின்ன சாடியா இருந்தா 8 முட்டை இருக்கும். அப்ப நாங்கள் ஓரளவு இப்படியான சாடிகள் கிடைச்சா நீங்க சேர்த்து வச்சிருங்கோ. அப்படியான இதுக்குள்ள நீங்க வைக்கல கூடுதலா நல்ல பெரிய வேராயும் வேலைக்கும் வரும். இதை நாங்கள் மெதுவா இப்படி தாட்டு போட்டு வடிவா மூடி விடுறோம். ஆக இறுக்கி அமர்த்த தேவையில்லை. ஓரளவு இந்த கணக்குக்கு நாங்கள் இதண்டு விட்டா சரி. இதே நான் வெளியில நடுறேன்னு சொன்னா இவ்வளவு தூரம் இப்ப நல்ல பெருசா வளர்ந்தபடினால நான் நிலத்திலையும் நடுறேன். இது இப்ப நான் 11ஆம் மாதம் மட்டும் இதுக்கு டைம் இருக்குது. அதே நேரத்துல இதே அளவு வளர்ந்ததை நான் சாடிகளையும் நடுறேன். அப்ப 2ஐயும் வித்தியாசம் ஒன்று காணலாம். மற்றது இது ஓரளவு போதிய அளவு இந்த வருஷம் வெளிச்சங்கள் பத்தாது சூரியன் பத்தாது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த தொட்டிக்குள்ள வச்சதை உள்ளுக்குள்ள தூக்கி வச்சு அடுத்த வருஷம் கொண்டு வரைக்க நாங்கள் நேரடியா வெளியில இதுக்குள்ள நடலாம். அதே மாதிரி நாங்கள் போன வருஷம் நான் நேரடியாகவே இந்த அத்தி மரத்தோட கிழங்கு வச்சிருந்த நாங்கள் அதை பார்க்க போறோம். போன வருஷம் நாங்க வைக்கல இந்த அத்தி மரத்தோட வச்சுட்டு ஓரளவு வளர்ந்தோடனே நான் வைக்கல போட்டு விட்டேன். ஏன்னா அதை இனி யார் புடுங்கி கொண்டு போறதுன்னு சொல்லி நாங்க
இதுல பார்த்தால் இதுல தெரியுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இன்னும் 2, 3 இருக்குது. அப்ப அது இனி இந்த சம்மருக்கு அப்படியே வரும். அப்ப நாங்கள் அது பழுதாக இல்ல. அப்படியே இருக்கிறபடியினால வைக்கோல கலந்து அப்படியே மூடி விட்டோம். எங்கட பக்கம் ஓரளவு குளிர் குறைவா இருந்தபடியினால மற்றது இப்படி மரங்களோட அண்டி இருந்தபடியினால சாரியா கொஞ்சம் வைக்கோல மட்டும் மூடி விட்டேனா நின்றபடியினாலே அந்த கிழங்கு உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது. அது பிறகு இப்ப இந்த வெயில் படை இதண்டா இனி முளைச்சு வந்துடும். ஆனா அதே நேரத்துல நாங்கள் இந்த முறைய இதண்டா கையாண்டா தான் நாங்கள் நல்ல பலனை பெறலாம். ஒன்று நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை அந்த பெரிய தொட்டிக்குள்ள வச்சு எடுத்து அடுத்த வருஷம் வைக்கிறதுக்காக உள்ளுக்க வச்சு எடுங்க. ஏன்னா குறைஞ்சது 10 மாதம் வேணும் அதுக்கு நல்ல விளைச்சல் என்று சொல்லிக்கல. ஆனா நான் 1, 2 இங்கால வெளியில இந்த நேரத்துக்கு வச்செடுத்து இப்ப 4ஆம் மாதம் இப்படி நல்ல அதாவது 6 மணித்தியாலத்துக்கு 6 மணித்தியாலத்துக்கு கூட சூரிய வெளிச்சம் படுற இடமா நீங்க அந்த இஞ்சியை நட்டுதென்றால் எப்படி வருமென்றதை நான் உங்களுக்கு 11ஆம் மாதம் அதை எடுத்து காட்டுவேன். இப்ப நீங்கள் இதுல இந்த சீமெந்து குலைக்கிற தொட்டி இந்த அகலத்திலே எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது. நான் நல்ல தாட்டு அப்படியே நட்டிருக்கிறேன். அதே மாதிரி இது முறை வந்துட்டுது. அப்ப இதையும் வச்சிருக்கிறேன். மற்றது இன்னும் முளை வந்திருக்கிறதே அப்படியே வச்சிருக்கிறேன். திரும்ப நான் இதுக்குள்ள நட போறேன். வெளியில் ஏறவாசி இதுக்குள்ள ஏறவாசி நட போறேன். அப்ப இதை நான் பிறகு 10, 11ஆம் மாதம் எப்படி இருக்குது சாடிக்க வச்சது எப்படி வெளியில வச்சது இருக்குதுன்றதே உங்களுக்கு தருவேன் காணொளி மூலம். மற்றது இதை நான் கூடுதலா என்றால் அப்படியே அடுத்த வருஷத்துக்கு வச்சு இன்னொரு சமர் கண்டா போல எவ்வளவு விளைச்சல் தருதுன்றது பாக்குறதுக்காகத்தான் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இதே முறையில தான் நீங்கள் மஞ்சளையும் பின்பற்றி நடலாம். இப்ப நீங்கள் சாடிக்குள்ள நான் காட்டின மாதிரி சாடிக்குள்ளையும் இப்படியுமே நடலாம். பிந்தி நட்டு சொல்லி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா பிந்தி நட்டாலும் 2 சமர் காண்டாத்தான் அது விளைச்சல் கிடைக்கும். அப்ப நீங்கள் இப்படி வெளி நிலத்திலே ஹோக்வேட்டு அமைச்சா அதுல கிண்டி எடுக்கிறதும் ஈஸியா இருக்கும். வெறும் நிலத்திலே அடியோட நட்டிங்கட்டாச்சா கொஞ்சம் மண் இறுகி இதாண்டு போம் எடுத்து நட கஷ்டம். எடுத்து உள்ளுக்கு அப்புறம் இன்னொரு சாடிக்குள்ள வைக்க கஷ்டமா இருக்கும். நீங்கள் இப்படி இடம் வெளியில இருந்தீங்கன்னு சொன்னா நேரடியா இப்படி ஹோக்வேட்டு அமைச்சு இப்படி நட்டுட்டு விளைச்சல் பத்தாட்டி நீங்கள் 10, 11ஆம் மாதம் கிண்டேக்க விளைச்சல் பத்தாட்டி அதை எடுத்து பிறகு தொட்டிக்குள்ள பக்குவமா வச்சு அந்த மண்ணை உடைக்காம சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னா பக்குவமா தூக்கி உள்ளுக்க வச்சுட்டு அப்புறம் அடுத்த சமரை கொண்டு வந்து திரும்ப நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் 2 சமர் கண்டுட்டால் போதிய விளைச்சல் வந்துடும். இப்ப இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடங்கள்ல குளிரா இருந்தா இப்படி வளர்ந்து வச்சதை நாங்க நடுறோம்னு சொன்னா அடியில கொஞ்சம் வைக்கோல நீங்கள் அடுக்கி போட்டு விட்டா நிலம் காயாம வச்சிருக்கும். மேல நல்ல காஞ்சு பொறுப்பு வராம நிலம் காயாம வச்சிருந்தா வேலைக்கு வளர்ற தன்மையும் கூடும். கொஞ்சம் வைக்கோலால மூடி விடுங்க. அதை விட நாங்கள் குதிரை சாணமோ மாட்டு சாணமோ சேர்த்து வைக்கலோட போடைக்குள்ள அது கொஞ்சம் சூடாயும் வச்சிருக்கும். குளிர்தன்மை இல்லாம சூடா வச்சிருக்கும். அப்ப அந்த சாணத்தையும் கூட நீங்க வைக்கலோட கலந்து போட்டு போடலாம். அல்லது சாணம் எடுக்கிற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல வைக்கோலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அதை ஐதா பரவி விடலாம். இன்றைக்கு நான் இந்த காணொலியில இஞ்சி எந்த காலத்துல நட்டாலும் 2 சமரத்தான் காண வேணும். அதனால நீங்கள் எல்லோருமே முயற்சி செய்யுங்கோ. முயற்சி செய்தா பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அதை நீங்க நடுங்கோ என்று சொல்லிக்கொண்டு போதிய அளவு உங்களுக்கு தேவையான விளக்கத்தை சொல்லி இருப்பேன் என்று நினைக்கின்றேன். அப்படியே ஏதாவது விளக்கம் தேவை என்று சொன்னா நீங்க திரும்பவுமே கொமெண்ட்ஸில் எழுதினால் விளக்கம் தருவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.